இதுமா கடவுள் வந்துடுறாரு காலை நீட்டு ஏந்து கொண்டாரு ஏந்து ஏன்னா பெருமாள் சாமி அவர் வந்து அதனால காலை நீட்டாதீங்க ஏந்துங்க அப்புறமா அவர் போயிட்டோன்னு பத்துங்க இப்படி தூங்கி இருந்தா எப்படி உங்களுக்கு டோக்கன் கொடுத்து 1000 ரூபாய் துட்டு கொடுத்து அம்மா பாப்பா அக்கா கோ ஏந்துருக்கா ஏந்துடமா ஏந்துமா போய் ரெஸ்ட் எடுக்க போறீங்க அதுக்குன்னு கூத்தாண்டு வந்து தூங்கினுக்கிறீங்களே 50000 ரூபாய் சொன்னவா சாமி பெருமாளை இப்பேற்பட்ட தெய்வீக சபை கிருஷ்ணால மூடியே கிருஷ்ணமூர்த்தியே கோபி கண்ணா கோபால கண்ணா பச்சை போய் வாங்கினா பச்சை மேனி வாங்கினா வடக்கு மலையானே சாமி உன் கடா சொத்து என் தலைமொழி கடாசுது கிடையாது உன்னுடைய கடாட்சத்தை எனக்கு கொடு சாமி பெருமாளே மாதவா திருப்பதியிலிருந்து எப்படி சாமி 201 ஏறி வந்தியா என்னிட தவறான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது சாமி 7 மலையிலே வாயக்கூடிய எம்பெருமான் கோபால கண்ணன் நான் தான் திருப்பதியிலிருந்து வணிகிற சாமி ஆமா வந்து கொண்டு இருக்கிறேன் ஏழை மக்களெல்லாம் எவ்வளோ துட்டுங்களை எடுத்துன்னு வந்து நம்ம ஆந்திராவில் எடுத்துன்னு போடுறாங்களோ இல்லை உங்க உண்டியில தமிழ்நாட்டு மக்களே முக்கால்வாசி எடுத்துன்னு வந்து காசு எடுத்துன்னு காணிக்கு செலுத்துறாங்க உண்டியில உண்மையா இவ்வளவு துட்டு இருக்குதா சாமி ஆமா சாமி பெருமாளே ஏழை மக்களுக்கு உரம் மூட்டு தாலியை கூட அர்த்தம் உண்டியில போட்டுக்கிறேன் சுவாமி ஏன் சாமி ஒரு கடனை வந்து கை தொட்டு அடிக்கிற தவறு பெருமாளே மாதவா அப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடியவன் நான் கிடையாது நீ மட்டும் சிக்கனா தூக்கி போட்டு வந்து எங்களுக்கெல்லாம் எது சாமி சட்டே இல்லையா இந்த உலகத்திலே கடவுள் பணக்கார கடவுள் யாருன்னா நான் தான் பணக்கார கடவுள் நீ தான் ஆமா சாமி முதலிடம் பிடிச்சிருக்கிறேன் திருப்பதியில வராங்களா சாமி எத்தனை வந்து குடோன்ல போறேன் உனக்குன்னு அவ்வளவு பொய்ப்பா சாமி டேய் நாளுக்கு கூட்டம் பெருகி கொண்டு இருக்கிறது அதனால என் ஆலயத்து 3 வேளை உணவளிக்கிறேன் என்ன உனக்கு கொடுக்குற சாமி உன்னை சும்மா அந்த குடான்ல போடுறான் 3 வேளை உனக்கு சாப்பாடு கொடுக்கல என்னென்ன சாப்பாடு கொடுக்குற சாமி தயிர் சாதம் சாரா லெமன் சாதம் தாரா புளி சாப்பாடு சாரேன் 3 வகை சாதம் அளிக்கிறேன் உனக்கு என்ன ஏமா உனக்கு என்ன வயசு இருக்குமா ஒரு 60 இருக்குமா இருக்குடா அந்தம்மாக்கா ஆமா நீ சொல்லக்கா உனக்கு என்ன 60 50 இருக்குமாமா அதுக்கு முன்னாடியே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சுகரை பார்த்துக்கிறீங்க சுகர் நீ சொல்லணும் ஆம்பளைங்க பொம்பளைங்க சொல்ல மாட்டாங்க இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் ஓடு காயில் என்ன பட்டுனா இருப்பாங்க சுகர் இருக்குதா வருஷத்துக்கு முன்னாடி சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறியா இல்ல எல்லாருக்கும் இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ஏழப்பட்டவங்களும் தெரியாது பணக்காரங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அவங்க பணத்தை வச்சு பார்த்துப்பாங்க ஒரு நாளைக்கு போனதான் அவங்களுக்கு ஒரு கூலி ஒரு 150 ஒரு 200 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அந்த துட்டு எடுத்துன்னு மாத்திரைக்கே சரியா போட்டு சாமி இந்த வியாதியெல்லாம் எடுத்துன்னு வந்து உங்க கோயில் வச்சுன்னு சாமி என்னை குணப்படுத்தினாக்கா லெமன் சோறு தயிர் சோறுன்ட்டு ஜீரணம் ஆகுதா சாமி அதுக்கு நான் என்ன செய்யணும் மக்கள் வந்து திருப்பதியில வந்தாக்கா போலீஸ்காரன் செருக்கண்டி ஆமா நீ யாரு மாதிரி பொண்ணுங்கிற சாமி திருப்பதியில கடவுளா திருப்பதி உட்காந்து எங்களை மதிக்க மாட்டேன் நீ வந்தாக்க நான் உங்களை மதிக்க மாட்டேன் அங்க நான் சரியாக ஆகி விடுகிறேன் சரியா ஆமா ஒத்த லெமன் சோறு நாய் துண்ணு மாட்டேன் லெமன் சோறு என்னடா போறாது சாப்பாட்டுக்கு சேர்ந்த மாவு அதாவது ஜனம் சோடா கூட வாங்கி குடிக்க முடியாது குடோன்ல போட்டு சாவடிக்கிறேன் நீயா அங்கெல்லாம் மாமிச கவுச்செல்லாம் போட மாட்டாங்க மாமிசம் என்றால் எனக்கு பிடிக்காது அல்லவா லட்டு 2024 போனேன் இவ்வளோ பேர் லட்டுமா இவ்வளோ பேர் இருந்தது முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே இருந்தது 2025 போறேன் ஆமா லட்டு சைஸ் கம்மியாயிடுச்சு முந்திரி இல்லை திராட்சை இல்லை ஏலக்காய் இல்லை ஏன் சாமி
எல்லாமே விலைவாசி அதிகமாகி போச்சு. ஆ, இனிமே போட முடியாது. விலைவாசி அதிகமாகி போய் இந்த கலகாப்பருப்பு பண்ண போறதா டேய், கலகாப்பருப்பு பண்ண போறது டேய், வா சாமி. லட்டுல யாருன்னா கலக்கா பருப்பு போடுவாங்களா? அப்ப நீ என்னத்துக்கு சாமி ஆதார் கார்டுக்கு ஒரு லட்டு தான் கொடுப்பேன் சாமி? ஆமா, என்ன சாமி உனக்கு ஆதார் கார்டு இருக்குதா சாமி? விலைவாசி ஏறி போச்சு. சாமி இப்ப திருப்பதி மலை மாளிகை அதுக்கு பட்டாக்குதா சாமி? கிடையாது, ரேஷன் கார்டு, கிடையாது, ஓட்டு ஐடி, கிடையாது, ஆதார் கார்டு, கிடையாது, பேங்க் புக்கு, கிடையாது. எந்த மயிர் கூட எந்த மயிர் கிடையாது சாமி. என்னடா ஒரு கடவுளை வந்து இது போல அசிங்கப்படுத்துறேன், எல்லாரும் மக்கள் ஆசிரிட்டாங்கடா. 3 நிமிஷத்துல சாமி பண்ணுவேன். பக்கத்துல பலான்னு ஓடியும். இது போடுதா? போட நான் ஒரு மாதிரி பாவூர்ல சொல்லுங்கிறாங்க எல்லாருமே, பெருமாள் இங்கே வெட்டி கொள்ளு அப்படிங்கிறாங்க. நான் ஒரு கடவுள் எல்லாம் என்ன போய் ஆனா அப்படி சொல்றாங்க. நீ சொல்லு, நான் சொல்றேன். ஆளை நீட்டு கூட கடவுளுக்கு பொம்பளை நீட்டு கூடாது, ஆம்பளை நீட்டலாம். முதல்ல நல்லா சொன்ன எல்லாரும் மக்கள் எல்லாம் கடவுள் வந்திருக்காரு ஏதுங்க அம்மா. ஆனா நீ இது போல பண்றிய நியாயமா? பெருமாளே மாதவா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி. தவறான வார்த்தைகள்லாம் என்னிடம் பேசக்கூடாது சாமி. இவரு கேட்டார்களே இப்ப காலை நீட்டக்கூடாது நல்லப்பா நினைச்சுறானு, கடவுளே இது மாதிரி அடிக்கிறாரு, அவர் கேட்கறாரு. ஆமா, இப்போ எல்லாருமே இந்துதான் இருக்குது. நான் வேண்டியாஸ் பெருமாள் கவுச்சி சாப்பிடுவாரா? புரட்டாசி மாசம் வந்தவ எங்கள் ஊர் பக்கத்தில் திருத்தணி பக்கத்தில் நகிரின்னு ஒரு கிராமம் இருக்குது, சிட்டி. அது நகிரியில் வந்து அந்த ரேணுகுண்டாலேருந்து கருவாடு எடுத்துன்னு வருவாங்க. கருவாடு இப்போ போய் கேட்டாக்க 250 ரூபா ஒரு கிலோ. அப்போ அந்த புரட்டாசி மாதம் வந்தவ ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து கருவாடு கம்மியாக போடும். 100 ரூபா, 150 ரூபா, வந்து 50 ரூபா, 60 ரூபா அப்படி தான் இருக்கும். ஜனம் அந்த கருவாடு கூட வாங்காது. அந்த புரட்டாசி மாதம் வந்தவ கவுச்சே கலக்க மாட்டாங்க. புரட்டாசி மாதத்தில் நம்ம கவுச்சி கலக்க மாட்டோம். வேண்டியஸ் பெருமாள் கவுச்சி சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டேன்னு நீங்கள் சொல்லுங்க. நான் நீ சொல்லலாம், பெருமாள் கவுச்சி சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா? சாமி நைட்டு ஆட்டுக்கறியை சாப்பிட்டு இஷ்டப்பட்டு ஆட்டுக்காரு கோயம்பு சாப்பிட்டு நான் சாம்பார் ரசம் சாப்பிட்டேன். இந்த கூத்து ஐயா வைப்பாருன்னு தெரியுமா எனக்கா? நம்மளே வேற வேற சாப்பிட போனோம். நான் சாப்பிட்டது உண்மைதான். ஆனா இந்த கூத்து ஐயா வைப்பாருன்னு எனக்கு தெரியாது. நான் கவிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஐயா கூட வீட்டுக்குள்ள கிருஷ்ணமூர்த்தியா சாமி யார ஆட்டுக்கறியை துண்டு கிருஷ்ணமூர்த்தி வேஷம் வந்துட்டு எல்லாரும் நெத்தடி அடிச்சுதான் பாய்க்கும். நம்மள உனக்கு மூக்கு அடி அடிப்பேன். நீ தன்னோர் போல் அகலவில்லையாக நீ என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் உனக்கு கொடுக்கின்ற சாபம் என்னிலிருந்து நீ ஊமையாக போயிடுவா. புரியா சாபத்தை போ ஊமையா காம்பனேட்டி வந்ததிலிருந்து கேளிக்கண்ல பண்றான். நான் எப்பேற்பட்ட சக்தி வந்த தெரியும். பேசவே முடியாது நீ இனிமேல். உங்க மாமாவை கூப்பிடு. அவன் வாய் போய் சின்னதுக்காரா கேளு. அவன் வந்து கம்யூனிட்டி போய் ஏதோ போனா போட்ட சின்ன பையனாச்சு விட்டு வைத்தால் என்னிடமே பேசிக் கொண்டிருக்கிறாயா? நல்லா பேசுங்கடா, நல்லா பேசுங்கடா. ஓ பகவானா, சுவாமி வணக்கம். சுவாமி வணக்கம், ஆசீர்வாதம். நல்லா பேசுந்தா. வயசுல பெரிய வந்தா கூட எப்படி மரியாதை கொடுக்குறாங்க? நானும் அவனு பேசுனதுமா அவன் என்ன சொன்னான்னு கேள்வி என்ன பேச்சு எல்லா மக்கள் எல்லாம் கேள்வி. நல்லா பேசுங்க சாமி, நல்லா பேசுதா. அவர் மேல என்ன கோவப்பட்டா?
திருப்பதி ஓ ஐயா ஆட்டுக்கறி சாப்பிட்டு துராசம் போட்டு வரலாமான்னு கேட்டு கிருஷ்ணன் ஆயிட்டாரா ஒழுங்கா சொல்றா கிட்டா வாய் பேசாம பண்ணிட்டான்னா சரி போனா போகட்டான் சாமி நான் செஞ்சது தவறு நான் பேசுறது தவறு என்ன என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு போய் பக்கத்துல நின்னா கணத்துல புத்தி போட்டு போ போ பக்கத்துல போ அப்போ கணத்துல புத்தி போட்டுக்கோ உன் கணத்துல போட்டுக்கிறாங்க அவர் கணத்துல போட சொன்னா சரி போனா போட்டா போய் கால் மூட்டில உயிந்து நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு உயிர் வாய் ஊமை யாருக்கா நீதான் வந்து ஏன் காலில் வேணும் அவரால் வந்து வேறு நான் வந்து காலில் வேண்டா அவரு உயிர் கூடாதுரா நீ தானே உயிரா நீ போய் உயிடா ஏன்னா உயிரா கூடா போய் உயிடா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா அதே போல என்ன வாட்ஸ்அப் சரி இருந்தாலும் இருக்கட்டும் எப்போது நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டாயோ இதோ நீ வாழ்த்து பேசுவாய் கடவுளே இப்பாது ஒழுங்காரு எல்லாருமே சைக்கு நானா வார்த்தை பேசுறேன் அப்படி 7 மலையிலே வாழக்கூடிய மிருகம் கோபாலக்கண்ணன் 7 புரியில்லாமல் 7 மலையிலே சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சாமி பெருமாளா என்ன இப்படிதான் சாமி வெடிச்சது அண்ணா 3 பேர் அந்த 3 பேர் டீ குடிங்க. ஏன்னா வயசானவங்க வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு எதனா குறைந்த கடவுள்கிட்ட கேட்டுங்க வர வாங்கிக்கம்மா. இந்தா இங்க பாரு சாமி பெருமலை போய் ஏடா அவங்க ஏதோ தூங்குறாங்க தூக்கம் வந்து அவங்கள போய் என்னையா போட சொல்ல நீ போ பப்புனு ஆசை போட்டவன் நீ தானா ஏன் பண்றாங்க சாமி ஏன் இப்போ உங்களுக்கு பொம்பளைங்க வயசானு சொல்றேன். நான் எப்பவுமே நல்லதான் சொல்ல எது கெடுதல் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒருத்தரோட தாலியை பட்டுன்னு போக மாட்டேன், ஒருத்தரோட போக மாட்டேன், ஒருத்தரோட டைமை கூட சாப்பிட மாட்டேன். சரி ஏன்னா டீ கூட என்ன பேசாத கூட என்ன நான் வயசானவங்க எந்த வேலை செய்தாலும் 3 நாள் வேலைக்கு போனாலும் குடியா டீ குடியா குடியா டீ குடிச்சு 10 ரூபாய் வாங்கிக்கிறேன் முன்னாடி மாதவா அப்படி 7 மலையிலே எந்த ஒரு குறையில்லாமல் சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆனால் என் தந்தையார் யார், என்னை பெற்ற தாயார் யார், நான் எந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன் என்பது உனக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் அல்லவா? புறப்பட்டு போகலாம்.
கோபிகள் வதனன். ஆ, என்னுடைய பேரு ஆ, கோபால கண்ணன். ஆமா. என் தந்தையோ ஆ, வசுதேவர். வசுதேவர். என்னை பெற்ற தாயார் தேவகி அம்மையார். ஓ, என்ன? என்ன? உட்காரு, உட்காரு. என்னடா டீ சாப்பிட்டு போயினுக்கிறா? ஏய், வருவாரு. ஆனா, மாதவா, அவர்தான் correct ஆ இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம். இதேம்மா கடவுள பாருங்க. தேவகி ரோகிணி. இவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டியா? வசுதேவருக்கு 2 பொண்டாட்டி, தேவகி ரோகிணி. ஆமா, உனக்கா? எனக்கு ராதா ருக்மணி 2 மனைவிகள். பாரு, நீங்க எல்லாருமே கடவுளை வேண்ட நம்ப. இவர் சொல்றத கரெக்டா கேடு. ஓ, இவங்க அப்பா வசுதேவருக்கு 2 பொண்டாட்டி, ஆமா, தேவி ரோகிணி. இவர் கிருஷ்ணமூர்த்திக்கு 2 பொண்டாட்டி, ராத ருக்மணி. தீர்த்தனுக்கிறாரு முருகரு, அவருக்கு 2 பொண்டாட்டி, வள்ளி தேவானி. அப்புறமா அவங்க அப்பா இருக்கிறாரு சிவபெருமானு, அவருக்கு 2 பொண்டாட்டி, கங்கா தேவி பார்வத. அவங்க பையங்கிறான விநாயகன், அவனுக்கு கூட 2 பொண்டாட்டியான். போன ஜென்மத்துல கல்யாணம் ஆயிடுச்சான். சித்தி புத்தி இவங்க கடவுளுமா. 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கிறீங்க சாமி. ஒரு பொண்டாட்டி சோறு பண்ணணும், 1 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கடவுள் அல்லவா சாமி இதை சொன்னீங்க. 2 பொண்டாட்டி உனக்கு கடவுள் எப்படி இருந்தா உனக்கு நான் நீடா கஷ்டப்பட்டு போட போறேன். நீ 2 பொண்டாட்டி கண்ணு ஜாலியாக சுத்துறீங்க. நாங்க ஒரு பொண்டாட்டி சோறு போடுவோம், 1 பொண்டாட்டி வச்சுக்கிறோம். நீங்க வெறும் கேஸுக்கு போடுறாங்க. அத நீ அங்கதான் போய் கேட்கலாம். என்ன கேட்ட அப்படி என்ன சாமி பண்ணி? டேய், நாங்க கடவுள் அப்படியே இருப்போம். எங்க போறானா? சாமி நீங்க பேசுங்க, நாங்க 3 பேர் போ. டேய், அவங்க எங்க அவங்க வேலையை போறாங்க. நீ வாடா. நான் கூட ஒன்றே பார்த்து பயமா ஆம்பளை பிறந்து போய் போறடா கைத. பயமா. அதுதான் வயசான பேம்பர்ஸ் குறான்னு. நீ திருப்பி தேவகிக்கு வயிற்றுல பிறந்தேன். ஆயூர் பாடுதே ரேப்பலா வாடியில் வளர்ந்தேன். ஆமா, நான் பிறந்தது ஓரிடம், ஒருடம். நான் வளர்ந்தது ஓரிடம். ஆமா, இப்படி என் தாய் தந்தைக்கு நான் ஒருவர் மற்றும் மகன் கிடையாது. ஆ, எனக்கு முன்பதாகவே 7 பெண் குழந்தைகள். ஏய், ஆமா, ஆ, என்னுடைய தாய் மாமன் ஆ, வடுமதுரை நாட்டாளக்கூடிய ஆ, வீர கம்சகன். அப்பேற்பட்ட கம்சனுடைய தங்கைதான் ஆ. தேவகி ரோகிணி. டேய், தாத்தா கொண்டு குத்துறேன். டீ எடுத்ததா? என்கிட்ட சொல்றத நான் வாங்கி கொடுக்குறேன். அப்பேற்பட்ட தேவகி ரோகிணியை வசுதேவருக்கு ஒருவரை திருமணம் செய்து வைத்தார் ஆ, என் தாய்மான் வீர கம்சகன். ஆமா, ஆனால் திருமணம் செய்த உடனே ஆ, அதிக வேகமாக ஆமா, ரதத்தை பூமியில் ஓட்டினான் என் தாய்மாமன் கம்சகன். பூமாதேவி பால சமக்க முடியலை. ஆ, அதே கம்சகன் ஆமா, எப்போது தேர பூமி மீது அதிக வேகமாக ஓட்டினாயோ ஆ, பூமாதேவி நான் ஒரு பெண்ணு, ஆமா, என் புது பாரம் சாக முடியாமலே ஆ, உனக்கு கொடுக்கிட்டு எடுப்பார் சாபம். ஆமா, உன்னுடைய தங்கை தேவகி வயிற்றிலே ஆ, 7 குழந்தைகள் பிறக்கும். ஆ, உனக்கு 8வது குழந்தை நாள் மரணம் என்று பூமாதேவி சாபத்தை கொடுத்து விட்டால் என் தாய்மான் கம்சனுக்கு. ஆமா, உடனே என்ன செய்தான்? ஆ, இப்படி தேவகி வயிற்றிலே குழந்தை பிறந்தா ஆ, நம்மை கொண்டு விடும் என்று ஆமா, பாதாள சிறை அடித்தான். ஆ, என் தந்தையாக விளக்கூடிய வசுதேவரும் ஆமா, என் தாய் தேவகி ரோகிணியும் 3 கால் விலங்கு கை விலங்கு முட்டி ஆ, பாதாள சிறையில் அடித்தான். அப்படி பாதாள சிறையிலே ஆமா, 7 பெண் குழந்தை பிறந்தது. ஆ, 7 பெண் குழந்தை என் மாமன் ஆ, சிசுவென்று வராமல் ஆ, குழந்தைகள்லாம் கொண்டு விட்டான். படுமாவி சண்டாள துரோகி. ஆமா, நான் 8வது முறையாகவே ஆ, என்னுடைய தாயின் கர்ப்பத்திலே பிறந்தேன். பிறந்தேன். பிறந்த அச்சனமே ஆ, நான் வாய்த்திருந்து பேசினேன். ஆய் தெரிஞ்ச அப்பே. ஆமா, ஆ, பிறந்த குழந்தை எங்கன்னா பேசுமா? இது வெறும் பேசுறதில்ல, நீ பேசணும்னு. அதான் தேவி பிறவி. எப்படி என்றால் என் தந்தையார் வசுதேவர் என் தாய் தேவகியம்மாள் என்னை கையிலே வைத்துக் கொண்டு ஐயோ என்று அழுது கொண்டிருந்தார்கள். அம்மா, நீங்க எதற்காக நான் பிறந்த உடனே அழுது கொண்டு இருக்கிறீங்க என்று கேட்டேன். மகனே, உனக்கு முன்பதாக 7 பெண் குழந்தை பிறந்தது. ஆமா,
என் அண்ணன் வீர கம்சகர் குழந்தை பிறந்தால் மாண்டு விடுவான் என்று பூமாதேவி சாபத்தை கொடுத்தார். ஆமா அந்த குழந்தைகளெல்லாம் கொண்டு விட்டான். ஆனால் ஓடாது இருந்து நாங்க மாண்டு விட்டாலும் எங்களுக்கு கொல்லி போடுவதற்கு நீ இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது. எப்பொழுது என் அண்ணன் உன்னை கொன்று விடுவாளோ என்று சொல்ல முடியாது தெரிவித்தார்கள். அம்மா நீ யாவது ஒன்று கஞ்ச வேண்டாம். ரேப்பாள வாடியிலே ஆயர் பாடியிலே நந்தகோபாலுக்கும் யோசோத அம்மனுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்க போகிறது. யாருக்குமே தெரியாமல் என்னை கொண்டு போய் அங்கு வைத்து விட்டு அங்க இருக்க பெண் குழந்தை கொண்டு வந்து என் மாமன் கம்சனத்தை கொடுத்து விடுங்கள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் தெரிவித்தேன். அவ்வண்ணமாகவே என் தந்தை வசதியாமல் யாருக்குமே தெரியாது அந்த சிறை சார்ந்ததை கொண்டு போய் ஏப்பளவாடியிலே ஆயர்பாடியில வைத்து விட்டார். ஆயர்பாடியில் இருக்கும் பெண் குழந்தையை கொண்டு வந்து என் மாமன் கம்சகனிடத்தில் கொடுத்து விட்டார். பார்த்தான் கம்சகன், அடே பூமாதேவி, நீ ஒரு பெண்ணு கொடுத்தால் ஆணுக்கு சாபம் பலிக்குமா? அப்படி என்று பூமாதேவி ஏழுதமாக பேசினான் கம்சகன். இதோ என் தங்கை வயிற்றிலே பிறந்தது 8வது முறையாகவே இதோ பெண் குழந்தை. இந்த குழந்தையை நான் கொன்று விட்டால் எனக்கு இந்த உலகத்திலே மரணமே கிடையாது என்று கம்சகன் ஆணவத்தோடு என்ன செய்தான்? அந்த குழந்தையை கொல்வதற்காக ஆகாயப்புறமாக வீசினான். அந்த குழந்தையானது ஆகாய துர்க்கையாக மாறிவிட்டது. அதே கம்சகா திமிர் பிடித்தவனு. ஆனால் 8வது முறையாக தேவைக்கு வைத்து பெண் குழந்தை பிறந்தது. இதை கொண்டு விடலாம் என்று மம்மதம் கொள்கிறாயா? ஆனால் உன் சாபம் பலிக்காது. 8வது முறையாக பிறந்தது பெண் குழந்தை தேவைக்கு. அதுவோ ஆண் குழந்தை. உன்னை கொள்வதற்காகவே ரேப்பளவாடியில ஆயர்பாடியில வளர்ந்து கொண்டிருக்கிறது. உன்னால் முடிந்தால் நீ சென்று அந்த குழந்தையை கொன்றுவார் அப்படி என்று சொல்லிவிட்டது அந்த ஆகாய துர்கை குழந்தை. அப்பேற்பட்ட கம்சகன் என்னை கொல்வதற்காக விஷமுள்ள பூதியை அனுப்பினான். பூதைக்கு விஷப்பாலை கொடுத்து அனுப்பினான். நான் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தேன். அந்த பூதைக்கு அழகான ஒரு பெண் உருவத்திலே ஆயர்பாடிக்கு வந்தாள். அது பூதைதான் என்பது எனக்கு தெரியாமல் இருக்குமா? என் ஞான திருஷ்டினால் அறிந்தேன் வந்திருப்பாள் பூதை என்று. அப்பேற்பட்ட பூதையை பாலை உன்றேன், பூதையை கொன்றேன். அப்படி எனக்கு 8 வயது ஆன பிறகு என் மாமனாரை விடக்கூடிய வீர கம்சகனை மடித்தேன், கண்ணன் என்று பெயர் படுத்தேன். ஆனா மற்ற விளக்கம் காலையில 10 மணி வரான் குறிக்காரன். 10 கிராம் சிக்குமுடி 10 ரூபாங்க, 100 கிராம் சிக்குமுடி 100 ரூபாங்க, 50 கிராம் சிக்குமுடி 50 ரூபாங்க. மயில கொடுங்க குண்டால ஆளுங்கன்றான். எங்க திருப்பதியில நீ திருப்பதியில எல்லாரும் மயில வாங்கிக்கணும்னா ஆட்சிக்கரை தொண்ணூந்தா சாமி சிக்கன் குழம்பு கூட வெளியே வர உனக்கு அடிச்சுடா. நான் இந்த வேஷம் போறேன்னு எனக்கு தெரியாது, இந்த கூத்து வைப்பாங்க எனக்கு தெரியாதா? சாப்பிட்டு தானே உண்மைதான். ஆனா அது எப்போ முடிஞ்சு போச்சு சொல்லிடலாமா? நான் சொன்னேன் கரெக்டா சொல்றேன். சிக்கனை கூட ஓடல பாரு, அவன் மட்டனா சாப்பிட்டான் சிக்கனை சாப்பிட்டான். அந்த தாடி விட்டுங்க
மொத்தம் எல்லாருக்கும் வச்சுட்டு ஒரு சேர ஊத்தணும் எனக்கு அப்படியே வயிறு அடிக்குது சாமி. உனக்கு போடாது நான் என்னடா பண்ணுது ஒரு சேர்வா சாப்பிட்டு வந்து நான் ஏய் என்ன யாரா துரத்துறது சாமி கிருஷ்ணமூர்த்தி வேசாரம் நீயே சாப்பிட்டேன்னா மொத்த டபுள் அடி அடிக்கும். எங்க ஓடணும் இப்படி காட்ட சுட்டு தான் வரேன் இதுதான் வருவேன் அதை போடுக்கியா இது போல பண்ற அவர் கோவம் வருது பாரு அதாவது ஜனமே எப்படா சும்மா அவரு பிடிச்சி அடிக்கிறேன் இல்ல நான் அவர் மேல உங்களுக்கு சும்மா வந்துருக்குறான் ஓ நீங்க கேளுங்கம்மா பொம்பளைங்க என்ன கேட்க சொல்றீங்க ஏய் இன்னும் 100 நாள் கூட்டு ஓயில நிக்கிறாங்க சாமி. அதுக்கு நான் என்னடா பண்றதா 100 நாள் வேலை தூக்குது எனக்கு என்ன சம்பந்தம் திருப்பதியில இவர் இருந்துங்களா சந்திரபாபு நாயுடு கிட்ட சொல்லி ஓஎஃப் துட்டு 4000 கொடுக்க வச்சாரு. நாங்க தமிழ்நாட்டுல 1500 ரூபாய்க்கு தான் சாமி. ஏய் நாங்க துட்டை வாங்கி ஓஎஃப் துட்டை மட்டும் 4000 ஏய் நீ அடிக்கிற அவர் கோவம் வருது அவர் பேர் என்ன பேரா ஏய் மேல அதனால 7 மாதம் சொல்ற அடிச்சா நல்லா இருக்குதா அப்படியா ஏமா வயசானவங்க எவ்வளவு துட்டு சம்பாதிச்சாலும் ஒரு புள்ள ஒரு பொண்ணு இருந்தாக்கா பிள்ளைக்கு 500 ரூபாய் கொடு. ஆமா பொண்ணுக்கு 500 ரூபாய் கொடு. அப்படிதான் கொடுப்பாங்க அப்படிதான் கொடுத்துன்னு வந்தா தான் உங்களுக்கு நல்லது கெட்டது மருமகவா பார்த்துப்பா மருமகனும் பார்த்துப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க பிள்ளைக்கு 1 ரூபாய் கொடுக்கறதில்ல மருமகனுக்கும் பிள்ளைக்கும் கொடுக்கறதில்ல மருமகளுக்கும் கொடுக்கறதில்ல எல்லாம் பொண்ணு வீட்டுக்கே சாய்ப்பாருங்க. தீபாவளி பொங்கல் வந்தாக்கா பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்து போட விடணும் மருமகளுக்கும் 1000 ரூபாய் கொடுத்து போட வைத்து கொடுக்கணும். உண்மைதான் அப்படி இடக்கிறதே இல்லை. ஏய் எல்லா பெண்களும் அப்படிதான் செய்வாங்க பொண்ணுக்கு 2000 ரூபாயில போடுவேன் ஆமா மருமகளுக்கு 300 ரூபாயில போடுவேன். இவங்க கொடுத்துட்டு போடுறாங்க ஆவணியை மாக்கி முடிக்கிறாங்க தெரியுமா சாமி. டேய் எல்லாருமே பையன் சொல்லுவாங்க ஒரு புள்ள பேத்தவங்களுக்கு உருளு சோறு 4 புள்ள பேத்தவங்களுக்கு நடுத்தரு சோறுன்னு. இப்ப 4 புள்ளக்கரனே உருளி போட்டுங்க சோறு. இந்த ஒரு புள்ளக்கரனே ஆமா இவன் கிருஷ்ணமூர்த்தி வேசம் போடணும். உங்க அம்மா எதிர பால் இல்லை கத்துக்கிறான். அதெல்லாம் உன்னை சொல்லிச்சானா டேய் இவ்வளவு நேரம் தூங்கினது அப்ப கேட்கத்தா இப்ப கதை சாமி நீடு சுப்பிரமணியம் உன் கதையை சொல்லு. அந்த மாதிரி பேசாததுக்கு மேல போய் அப்படி என் அத்தையோ குந்தமாதேவி வயிற்ற பிறந்தவர்கள் ஆமா பஞ்ச பாண்டவர் இவர் ராஜாக்கள். முதல் பிறந்தவன் தர்மன், தர்ம 2வது பிறந்தவன் பீமன், பீமன். 3வது பிறந்தவன் அர்ஜுனன், அர்ஜுனன் 4